கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, நல்ல கவனிங்க, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் தங்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். இது எப்படி நடக்கும்? அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். இங்க வரதுக்கு முன்னாடி போன வாரம் இன்னொரு நாட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தோம், புருனே நாட்டுக்கு. அங்க போயிருந்த போது அங்க ஒருத்தரோட உட்கார்ந்து சில காரியங்கள் பேச வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு. அப்ப இந்த வேத பகுதியை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரேடியேஷன்ல இருக்கக்கூடியதான அந்த இதுல ஒர்க் பண்ணக்கூடியவர், அந்த அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது அப்பதான் அவருக்கே தெரியுது. அவர் சொன்னாரு, இதுதான் நியூக்ளியர் சிம்டம்ஸ். நியூக்ளியர் வரக்கூடிய ரேடியேஷனுடைய சிம்டம் என்னன்னா, கண்கள் குழியில என்ன செய்யுமா, சதை வந்து அப்படியே அழுகி போயிருமா. அவர்கள் உயிரோடு இருக்கும் போது இதெல்லாம் நடக்குமா? அப்படியே ஹிரோஷிமா நகசாக்கில குண்டு போட்டாங்க இல்லையா, எப்படி நடந்தது? அது நியூக்ளியர் கிடையாது, அது அட்டாமிக், அது அணு. இது அதை விட பவர்ஃபுல் நியூக்ளியர். அப்போ அவர் சொல்றாரு, இந்த வசனத்துக்கான இவ்வளவு பெரிய டீடைலான விளக்கம், நியூக்ளியர் வாருக்கான விளக்கம் இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். போன வாரம் அவர் சொல்லும்போது, அப்ப அவர்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, கதிர்வீச்சு ரேடியேஷன் வெளியே வரும்போது ஒரு மனுஷனுடைய சதை என்ன செய்யாதா, தாங்காது. அதனால என்ன செய்யுமா, அந்த இடத்துலயே அழுகி போகுமா, நாவு குழியிலேயே கெட்டு போகும். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ரியாக்ஷன் எதுன்னு கேட்டா, ரேடியேஷன் ஃப்ரம் நியூக்ளியர். அவர் சொன்னது போன வாரம் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்ப நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இன்னைக்கு இல்ல, 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு உள்ளவங்க என்ன கேக்குறாங்க, ஓ இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு, இந்த காலத்துல போய் பைபிள் பைபிள்ன்றீங்களே. இன்னைக்கு உள்ள மாடர்ன் டெக்னாலஜி இல்ல, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய குண்டுகளை பத்தியும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏவுகணைகளை பத்தியும் பைபிள் இருக்கு.